ஏய் பிடிங்கப்பா பிடிங்கப்பா, முதல் பரிசு பீரோ. நல்லா கேட்டுக்கோங்க, முதல் பரிசு பீரோ என மைக் செட் வழியே பேசிக் கொண்டிருந்தார் ஒருவர். இதோ வசு எவ்வளவு சொல்லியும் கேட்காது கிளம்பி வந்திருந்தான் வருண். உள்ளே மரண பீதி இருந்தாலும் வெளியே பெரிய சிறுத்தை போல் பாவலா காட்டிக்கொண்டு உள்ளே களமிறங்கி இருக்கிறான். டே வருணு, உனக்கு இதெல்லாம் தேவையா? அங்க பாரு, எம்புட்டு பெரிய கொம்பு. அடியாத்தி, குத்தி ஏத்தனா என்ன ஆகும்? அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வேகத்துல இறங்கி தப்பு பண்ணிட்டோமோ? ஐயோ, ஓவரா பில்டப் வேற விட்டுட்டு வந்திருக்கோம். திரும்பி போனா அசிங்கமா காரி துப்புவாளே என மனதோடு எண்ணிக்கொண்டவன் மெல்ல எட்டி பார்த்தான். தூரத்தில் வசுவோ இவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அடியாத்தி, ரொம்ப எதிர்பார்க்கிறா போலையே. என்னத்த பண்ண போறேனோ என்றவனை நோக்கி ஒரு பெரிய காளை ஒன்று ஓடி வந்தது. காளியாத்தா, உள்ள இறங்கினது ஒரு குத்தமா என அவன் பயத்தில் திடீரென கீழே படுத்துக்கொள்ள காளையோ வேறு பக்கம் சென்றது. அம்மாடியோ, ஜஸ்ட் மிஸ். குத்தி கிழிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும் என பெருமூச்சு விட்டு கொண்டான். மாமோய், நீ போ போ, போய் காளை அடக்கு மாமா, போ போ மாமா என விசாவை பிராண்டி கொண்டிருந்தாள் பூவு. எப்போஸ்னே, ஏன்டி இப்படி பண்ற? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா பாவி? காளை அடக்குறேன்னு போனா நான் அடக்க ஆயிருவேண்டி. அப்ப நீ காளை அடக்க மாட்ட, அப்படிதானே? ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? போடி அங்கிட்டு. ஹோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்க மாமா. நீ காளை அடக்குனாதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம். அப்ப நான் பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துட்டு போறேன். போவியா? வந்துட்டா காளை அடக்கு, தெற்குக்கு ஆப்போசிட் வடக்குன்னு. உசுறு முக்கியம் பிகில. இவரு இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டாரு என அவன் எதிர்பாரா வண்ணம் அவனை பிடித்து தள்ளி விட்டாள். ஐயோ என்றபடி விசாவோ பல்ட்டி அடித்தபடி உருண்டு வந்தவன் டொம்மென வேந்தனுக்கும் வருணுக்கும் இடையில் வந்து விழுந்தான். அப்பாடி மச்சான், வாங்க வாங்க. இங்க நான் மட்டும்தான் மாடு பிடிக்க தெரியாம சிங்களா அசிங்கப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க எனக்கு கம்பெனி கொடுக்க வந்துட்டீங்க என்றவனை முறைத்து பார்த்தான் விசா. என்ன ஒரு வில்லத்தனம் என மெல்ல பூவை திரும்பி பார்த்தான் விசா. அவளோ மாமா கலக்கு கலக்கு என கை காட்டினாள். அடி பாவி, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? உன்னை கட்டிக்க சம்மதம் சொன்ன, அது ஒரு குத்தமா? அதுக்காக இப்படி காலை கிட்ட இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறாளே. நான் எங்கடி கலக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தாண்டி என் குடல் குந்தாண்டி எல்லாம் குத்தி கலக்க போகுது என்றவனை நோக்கி ஒரு காலை ஓடி வந்தது. ஐயோ ஆத்தா, மாரியாத்தா என கத்தியவன் என்ன செய்வது என்று தெரியாமல் வீதியில் நின்றான். என்ன மச்சான், உங்க வீரம் தெரிஞ்ச ஒரு மாடு வெறி கொண்டு வருது. வருண் மெல்ல விசா காதில் முணுமுணுத்தான். நானே பீதியில இருக்கேன், இவன் வேற நேரம் கெட்ட நேரத்துல கடுப்பு கலப்புறார் யோர் ஆனர் என எண்ணி அவன் திடீரென தனது போனை எடுத்து முன்னே நீட்டியபடி கண்ணை இறுக மூடிக்கொண்டான். அத்தனை வேகமாக வந்த காலையோ அந்த போனில் இருக்கும் போட்டோவை கண்டு வெறி பிடித்து வேறு பக்கம் ஓட்டம் எடுத்தது. வெறி கொண்ட காளையையே விரட்டி அடித்தவர், ஆஹா ஓஹோ என பெருமையாய் கை தட்டி கத்தியது அங்கிருந்த கூட்டம். மச்சான், நீங்க பெரிய ஆளுதான், உங்களை என்னமோ நினைச்சிட்டேன் போங்க. இப்படி ஒரு வெறி கொண்ட காளைய தலை தெறிக்க ஓட விட்டீங்க. ஆமா, அந்த போன்ல அப்படி என்னத்த காமிச்சிங்க? எதை பார்த்து காலை இப்படி தலை தெறிக்க மிரண்டு ஓடுது ஆச்சரியமாக கேட்டான் வருண். வேற என்ன, எல்லாம் என் உசுர காத்த குலதெய்வம் தான். இத பார்த்தா நாய் நரி பேய் பிசாசெல்லாம் தலை தெரிச்சு ஓடும், இந்த காலை ஓடாதா என தன் போனில் இருந்த பூவின் புகைப்படத்தை காட்டினான். அதில் பூவு வாயை பிளந்தபடி தூங்கும் கர்ண கொடூரமான போட்டோ இருந்தது. அதை கண்டு வருணே ஒரு நிமிடம் பயந்ததுதான் உண்மை. அட பாவி, இப்படி கூட காளைய தெரிக்க விடலான்னு தெரிஞ்சா அம்பிட்டு பேரும் அவங்க ஆளு போட்டோவை காட்டி வின் பண்ணிட்டு போயிடுவானுங்க போலயே என்ற வாயில் கை வைத்து கொண்டான் வருண். அத்தியாயம் 68. மாடுபிடி வீரர்கள் அனைவரும் மிக தீவிரமாக காளைகளை அடக்கி கொண்டிருந்தனர். டே வருண், இன்னைக்கு ஒரு காளையாவது அடக்காம போக கூடாது என குறிக்கோளுடன் ஒவ்வொரு காளையிடம் இருந்தும் எஸ் ஆகி கொண்டிருந்தான்.
இவ்வளவு நேரம் போக்கு காட்டிக் கொண்டிருந்த ஆண்டிப்பட்டி மாட்டினை சற்று சிரமம் கொண்டு அடக்கியிருந்தான் வேந்தன். காயம் பட்டாலும் பரவாயில்லை என்று அவனால் அடக்கி இருக்க முடியும். ஆனால் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது என்பது மனைவியின் கட்டளையாயிற்றே. ஐயோ, இவர் வேற சும்மா இல்லாம ஒரு காலையையும் விடாம அடக்கிட்டு இருக்காரு. இத பார்த்தா பெப்பர் காரி துப்புவாளே என மெல்ல வசு பக்கம் எட்டி பார்த்தான். அதே போல் அவளும் தூ என காரி துப்பினாள். யோ, இப்ப வரியா இல்லையா என மிரட்டினாள். மாட்டேன் என இரு பக்கமும் தலையாட்டினான். டே வருண், இதுக்காகவாவது ஒரு காலையை அடக்கியே ஆகணும் என தீவிரமாக யோசித்தவன் சற்று திரும்பி விசாவை பார்த்தான். அவனோ இன்னும் போட்டோவை வைத்து எசாங்கி கொண்டிருந்தான். இவர் ஒருத்தரு என எண்ணியவன் தயாராக இருந்தான். இங்கு மித்துவுக்கு தான் ஒவ்வொரு நொடியும் திக் திக் என இருந்தது. ஏப்பா, வீரர்கள் எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கப்பா. ஏதோ ஒரு காலைக்கு மட்டும் வெறி எடுத்துருச்சு, அதனால ஒதுங்கி நில்லுங்க என அறிவிப்பு எதிரொலித்தது. முடிஞ்சா இப்ப புடியா என சிரித்தபடி வசு சாடை காட்டினாள். புடிச்சா என்ன தருவ என்றான் கண்களாலே. என்ன வேணாலும். உண்மையா? உண்மையா? அப்ப சரி. வருண் பிடிக்கிறேன் என ஜாடை காட்டினான். இதோ அனைவரும் விலகி நிற்க அதில் ஒரு சிலர் மட்டுமே நாங்க பிடிக்காத காளையா என்பது போல் அந்த காளையை எதிர்கொண்டனர். வேகமாய் வரும் காளையோ அனைவரையும் தூக்கி எறிந்து விட்டு சென்றது. அதை வருண் எதிர்கொள்ள போகிறான் என அறிந்த வேந்தனோ அவனை எச்சரித்தான். வருண், தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க என கத்தியபடி அவன் அருகே ஓடினான். வருண் விலக மாட்டான் என அறிந்த வேந்தன் அந்த காளையின் திமிலின் மீது தாவி குதித்து அதை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் அவனால் சிறிது நேரத்திற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே விழுந்தான். தன் முன்னே அத்தனை வேகத்தில் வரும் காளையை வருண் அடக்க முயன்றான். அதற்குள் காளையின் கொம்பு அவன் வயிற்றில் குத்தி கிழித்தது. டாக்டரே என வசுவும் வருண் என வேந்தனும் கத்திக்கொண்டு அவன் அருகில் ஓடி வந்தான். தன்னை குத்தி கிழித்த போதும் மெல்ல எழுந்த வருணோ தன் சட்டையை கிழித்து வயிற்றில் கட்டினான். வீழ்ந்தாலும் முயற்சி செய்தே வீழ்வேன் என்பது போல் மீண்டும் அந்த காலை மீது ஏறி குதித்தவன் கண்களை மூடினான். அதிலும் அவன் பெப்பரை கூச்சலிட்டு கத்தினாள். டாக்டர், விடையா விடையா என வசு மேலிருந்து கத்தினாள். கண்கள் சொருகினாலும் கடைசி வரை முயற்சி செய்தவன் உடலில் குருதி பெருகியது. கடைசியாக வருண் அந்த காளையை அடக்கி இருந்தான். காலை கீழே சரிய வருணும் நிக்க கூட தெம்பில்லாமல் கீழே சரிந்தான். வேந்தனும் விசாவும் தான் அவனை தூக்கி கொண்டு விரைந்தனர். ஆம்புலன்ஸ் மருத்துவமனை நோக்கி விரைந்து கொண்டிருக்க அதில் கண்கள் சொருக மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தான் வருண். அருகில் அவன் கைகள் இரண்டையும் பிடித்தபடி அமர்ந்திருந்தவளின் கண்கள் இரண்டும் கலங்கி போயிருந்தது. யோ, ஏங்க இப்படி பண்ண? இப்ப நான் என்னையா பண்ணுவேன் என கேட்டவளின் உதடுகள் இரண்டும் துடித்தது. நீதான பெப்பர் பிடிக்க சொன்ன என்றவன் இதழ் அத்தனை வழியிலும் மெல்லமாய் விரிந்தது. நான் சொன்னா நீ பிடிப்பியா? இங்க பாரியா, எவ்வளவு ரத்தம். நான் என்னையா பண்ணுவேன் என்றவளின் ஒரு சொட்டு கண்ணீர் அவன் கையில் விழுந்து தெரித்தது. பெப்பர், அழறியா? இல்ல, சிரிக்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றவளின் கண்ணீர் துளிகள் மீண்டும் அவன் கைகளை வந்தடைந்தது. ஹே, நீ எனக்காக அழுகிறியா பெப்பர்? அவன் இதழ் மெல்ல விரிந்தது. அப்பொழுது வலியில் ஆவென முகம் சுருக்கினான். ஐயோ, ரொம்ப வலிக்குதா? யோ, சாரியா, என்னால தானே இப்படி ஆகிருச்சு என தலையில் அடித்து கொண்டு அழுதாள். இல்ல என அவள் கண்ணீரை துடைக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஆம்புலன்ஸ் துரிதமாக செயல்பட்டு மருத்துவமனைக்கு அவர்களை விரைந்து அழைத்து வந்தது. உள்ளே செல்வதற்கு முன் அவன் கைகளை அவள் விடாது பற்றி கொண்டாள். யோ, வந்துரு, உனக்காக காத்துட்டு இருப்பேன். இல்லன்னு வெய்ய, உனக்கு கொன்னுருவேன் என வேகமாக அவனை அணைத்து விடுவித்தாள். வந்துருயா, என்கிட்ட திரும்பி வந்துரு என்று தேம்பி தேம்பி அழுதாள். அவள் இப்படி அழுகும் ரகமில்லை. அவனுக்கே இது புதிதாக தான் இருந்தது. பெப்பர், நான் வருவேன்,
கண்டிப்பா வருவேன் என அப்படியே மயங்கி சரிந்தான். அந்த ஐசியு வார்ட் வெளியே மித்து, விசா, வேந்தன் அனைவரும் பதட்டமாக அமர்ந்திருந்தனர். வசுவோ பித்து பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வடிந்து கொண்டிருந்தது. 3 மணி நேரத்திற்கு பிறகு ஐசியூவில் இருந்து வெளியே வந்த டாக்டரை மூவரும் சூழ்ந்து கொண்டனர். டாக்டர், என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என பதட்டத்தில் கேட்டனர். டோன்ட் வரி, அவருக்கு ஒன்னும் இல்ல. இன்னும் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா அவர் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். இப்ப நல்லா இருக்காரு, நாளைக்கு கண்ணு முழிச்சிருவாரு. பாக்குறவங்க அவரு டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. இப்பொழுதுதான் அவர்களுக்கு நிம்மதியே வந்தது. வருண் கண் விழித்ததும் அனைவரும் வருணை பார்த்து விட்டு வந்தனர். வசு மட்டும் இன்னும் கண்களை மூடியபடி அமர்ந்திருந்தாள். அவர்கள் எவ்வளவு அழைத்தும் அவள் அசையாது இருந்தாள். அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. இதற்கு முன்பெல்லாம் அவளுக்கு அழுது ஞாபகம் இல்லை. ஆனால் இப்பொழுது ஏனோ மடை திறந்த வெள்ளம் போல் கண்ணீர் நிற்கவே இல்லை. வேந்தனுக்கு வருணை விட வசுவை நினைத்துதான் வருத்தமாக இருந்தது. வசு அத்தனை எளிதில் எதற்கும் உடைந்து விட மாட்டாள். ஆனால் அவளே இப்படி கதறி அழுகிறாள் எனில் அவள் எவ்வளவு உடைந்து போயிருக்க வேண்டும் என்று புரிந்தது. விடுங்க வேந்தன், அவ டிப்ரெஷன்ல இருக்கா. கொஞ்ச நேரம் ஆனதும் சரியாயிடுவா. நீங்க போய் அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க என வேந்தனுக்கு முடிந்த அளவுக்கு ஆறுதல் சொன்னால் மித்து. இப்பொழுது மித்துவும் வசுவும் மட்டும் இருந்தார்கள். இருவருக்கும் இடையில் மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது. மித்து அப்படியே கண் அசர்ந்து போனாள். மெல்ல இருக்கையில் இருந்து எழுந்த வசு ஐசியூவுக்குள் செல்ல அங்கு உடலில் கட்டுக்கள் போடப்பட்டு ஆங்காங்கே வயர்கள் சொருவப்பட்டிருந்தது. வருண் மயக்கத்தில் இருந்தான். அவன் அருகில் சென்றவள் அவன் கைகளை தன் கைகளுக்குள் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஏன்யா, ஏன் இப்படி பண்ண? நான் ஏதோ விளையாட்டா சொன்னேன். ஆனா நீ ஏன்யா அப்படி பண்ண? உன் அப்பா அம்மாவுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன் என்றவளுக்கு அவனை இப்படி காண காண அவள் மனது குற்ற உணர்ச்சியில் துடித்து கொண்டிருந்தது. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. என்னால தானே நீ இப்படி இருக்க. மன்னிச்சிருடா டாக்டர் என முணங்கி கொண்டவள் அப்படியே அழுதபடி உறங்கிவிட்டாள். அதிகாலை நேரம் மெல்ல கண் விழித்தாள் வசு. கண் விழித்தவள் கண்டது அங்கு அவளையே விழியகலாது பார்த்தபடி இருக்கும் வருணைதான். டாக்டர் என பொன்முறுவல் செய்தவளுக்கு அப்பொழுதுதான் அவன் கண் விழித்து விட்டான் என்பது புரிந்தது. டாக்டர் என்றவளுக்கு வார்த்தைகள் தடுமாறியது. இதோ இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அனைத்தையும் தாரை தாரையாய் வெளியேறியது. அழுகாத என்பது போல் அவன் சைகை செய்தான். என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. என்ன அடி, எவ்வளவு வேணாலும் அடி. நான் ஒரு லூசு. சாரி டாக்டர் என்றவளின் கைகளை மெல்ல அழுத்தி பிடித்தான் அவன். முகத்தில் இருக்கும் மாஸ்கை எடு என்பது போல் அவன் சைகை செய்ய அவளும் மெல்ல அதை எடுத்து விட்டாள். தருவியா பெப்பர்? அவன் சொன்ன வார்த்தை அவளுக்கு புரியவில்லை. என்ன கேட்டாலும் தருவன்னு சொன்னல என்றவனுக்கு அதற்கு மேல் பேச முடியாமல் மெல்ல வலியில் சுருங்கியது. அத்தியாயம் 69. ஹே ஏஞ்சல், என்ன சிந்தனையில இருக்க? பெண்ணவள் விழித்தாள். என்ன என்ன கேட்டீங்க என தடுமாறினாள். இல்ல, நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க என அவன் முகம் எங்கும் புன்னகையுடன் சொன்னான். அது வந்து நான் அப்படிலாம் என அவள் வார்த்தைகள் தடுமாறியது. சொல்லலன்னு சொல்ல போறீங்களா மேடம்? இல்ல, நான் என்று கையை பிசைந்தாள். ஹே பெப்பர், உயிரை பணையம் வச்சிருக்கேண்டி. சரி சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? கேளுங்க. உண்மையா? என அவள் மெல்ல முணங்கிக் கொண்டாள். அவன் மெல்ல கைகளை உயர்த்தி அவளை நோக்கி காட்டினான். அவன் கைகள் சென்று இடம் கண்டவள் படபடக்கும் விழிகளுடன் வேகமாக திரும்பி அமர்ந்து கொண்டாள். யோ, என்ன மூஞ்ச முகரையும் பாரு. என்ன பேசுற நீ? ஹெச்சி பெப்பர், உன் நினைப்பு எங்க போகுது பாரு. பின்ன அத சொல்லலடி, இங்க வா என அவன் அருகில் அழைத்தான். மாட்டேன் என்று தலையை ஆட்டினாள் அவள். வாடி
இல்ல, அப்படியே சொல்லுங்க. வான்னு சொன்னேன். என மெல்ல அவனை நெருங்கி அமர்ந்தாள். அவனோ வலியில் முணங்கியபடி எழுந்து அமர்ந்தான். யோ, பாத்தியா என அவள் அவனை வாக வாக அமர வைத்தாள். மெல்ல அவள் கைகளை பற்றி கொண்டவன் அவளின் இதயத்திற்கு மேல் தன் கரத்தை வைத்தான். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. இதோ இந்த இதயம் எனக்காக மட்டும் வேணும். உன்னை மனசார என் மனைவியா அக்செப்ட் பண்ணிட்டேன்டி பேப்பர். ஆனா உனக்கு எப்படின்னு தெரியல. இதோ இந்த ராங்கி எப்போ எனக்குள்ள வந்தான்னு தெரியல. இந்த கண்ணு இதுல எப்படி நான் எனக்கான காதலை பாப்பேன்? ஒத்துக்கிறேன், இங்க எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. அதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. நான் அதை பார்த்துட்டேன். அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். பட் அவ எப்போ அதை உணர்வான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு புரியணும், அவளுக்காக இங்க ஒருத்த உசுர கொடுக்க கூட காத்திருக்கான்னு. ஏதோ இந்த ராங்கி கையால அடி வாங்கிட்டு செல்லமா திட்டு வாங்கிட்டு அவ கண்ணை பார்த்துக்கிட்டு கஷ்டம்னா அவ தோல் சாஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. நான் ஷாஜகனா இல்லாம இருக்கலாம், ஆனா நீ என்னைக்குமே என் மும்தாஜ் தான். அதுக்குன்னு நீ போயிட்டா தாஜ்மஹால்லாம் கட்ட மாட்டேன். ஏதோ இப்படி உன் கைய பிடிச்சிட்டு நானும் உன் கூடவே வந்துருவேன். இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியலடி பெப்பர். இந்த ராங்கி பொண்டாட்டிய நான் லவ் பண்றேன்டி. உனக்கு என்ன பிடிக்குமா, இல்ல லவ் பண்றியா, இல்ல பண்ண மாட்டியா எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாதடி. என்னை திட்டு, அடி, கோபப்படு, எதுனாலும் என் கூட இருந்து பண்ணு. உனக்காக காத்துட்டு இருப்பேன் இதே காதலோடு என்றவனை அவள் விழி அகலாது பார்த்தாள். வாழ்க்கையில் முதல் முறை ஒரு ஆண்மகன் இத்தனை அழகாக அவளிடம் காதலை சொல்கிறான். இந்த நொடி அவள் என்ன சொல்ல வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த நிமிடம் ஏனோ அத்தனை அமைதி அவள் மனதில் எங்கோ ரெக்கை கட்டி பறப்பது போல் இருந்தது. என்ன லவ் பண்றியா என திக்கி திணறி கேட்டு விட்டாள். ஆமா, பியார், பிரேமா, ஸ்நேகம், லவ்னு எந்த மொழியில சொன்னாலும் நான் உன்னை காதலிக்கிறேன், போதுமா? நான் இப்போ என தொண்டையை செருமினாள். இப்போ நான் என்ன சொல்லணும்? எனக்கு நீங்க என்று அவள் என்னமோவெல்லாம் உளறினாள். என அவளின் உதட்டில் ஒற்றை விரல் வைத்து அமைதியாக இரு என கண் காட்டினான். அவள் முட்டை கண்களால் அவள் உருட்டி உருட்டி பார்த்தாள். கேடி, இங்க பாரு, நீ என் பெப்பர் இல்ல. அவளுக்கு இப்படி உளரெல்லாம் தெரியாது. எதுனாலும் சரி பட்டுன்னு சொல்லிருவா. உனக்கு என்னமோ ஆச்சு, நீ தெளிவா இல்ல. சோ நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ பொறுமையா யோசி. இந்த டாக்டருக்கு ஓகே சொல்வோமா வேண்டாமான்னு. மெல்ல எழுந்து சென்றவள் கதவு வரை சென்று பின் ஏதோ யோசனையாக திரும்பினாள். அவன் என்னவென்பது போல் விழி உயர்த்தி கேட்டான். ஒரு டவுட்டு. என்ன? நான் கோவக்காரி. பரவாயில்ல, பிடிவாதக்காரி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அசிங்கமா திட்டுவேன். பழகி போச்சு. கோவம் வந்தா கண்டுபடி அடிப்பேன். பழகிக்கிறேன். கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி ரோஷக்காரி, போக மாட்டா. மாமியார் வீட்டுக்கு போனா கூட்டிட்டு வந்துருவேன். அப்பப்ப அழுவேன். தோல் கொடுக்க நான் இருக்கேன். எப்ப வரைக்கும்? இந்த உசுறு இந்த மண்ணுல இருக்க வரைக்கும். அவ்வளவுதான். ஏதோ கண்கள் இரண்டும் கலங்க மெல்ல அவனை நோக்கி ஓடி வந்தாள். யோ டாக்டர், உனக்கு கட்டி பிடிச்சா வலிக்குமா என்றவளை கண்டு மெல்ல சிரித்தவன் லைட்டா என்றான் சிரித்தபடி. அப்ப குட்டியா கட்டி பிடிச்சுக்குவா என சிரித்தபடி அவன் தலையாட்டினான். ஏதோ அவனுடன் முதல் அணைப்பு. அவளின் கண்ணீர் துளிகள் அவன் சட்டையை நனைத்தது. ஹே பெப்பர், ஏண்டி அழுற? தெரியலையே. அப்போ ஓகே. என்ன ஓகே? உனக்குள்ள அது வந்துருச்சு. எது எது வந்துருச்சு? அதுதான் பிரேமம். அப்படின்னா என் மக்கு பொண்டாட்டிக்கு காதல் வந்துருச்சு. இல்ல என மூக்கை உறிஞ்சியபடி அவள் நகர்ந்து அமர்ந்தாள். அப்படியா? சரி, அப்போ போ. போகமா? உண்மையா?
ஆமா. போயிருவேன். போனுதான் சொன்னேன். போறேன் என்று எழுந்தவள் அப்படியே நின்றாள். என்னடி போலையா? இல்ல, இன்னொரு டவுட்டு. மெல்ல சிரித்து கொண்டான். இப்ப என்னடி? இல்ல, லவ் வந்தா அவங்க அழகா தெரிவாங்களா? ஏன்? இல்ல, இன்னைக்கு நீ அழகா தெரியுற, அதுதான். வெட்கத்தில் அவன் கண்ணங்கள் சிவக்க தலையை அங்கும் இங்கும் திருப்பி அழுத்தி கோதி கொண்டான். அடியே நீ நீ என் அவள் கைகளை பிடித்து இழுத்து அவன் அருகில் அமர்த்தி கொண்டான். ரொம்ப படுத்துறடி, சரியான இன்னசென்ட் உன்னாடியே என் அவள் கண்ணும் இரண்டையும் பற்றியவன் மெல்ல அவளை நெருங்கினான். அவளோ குண்டு கண்களை உருட்டி மெல்ல அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னையா பண்ண போற? கிஸ் பண்ண போறண்டி, டிஸ்டர்ப் பண்ணாத. அவளும் மெல்ல கண்களை மூடினாள். என்ன, ஒண்ணுமே நடக்கல என ஒற்றை விழியை மட்டும் திறந்து அவனை பார்த்தாள். அவனும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்றவளை ரசித்து பார்த்தான். நீதான் இன்னும் எனக்கு ஓகே சொல்லலையே, அப்புறம் எப்படி பண்ண? அது தப்பு. நீ எப்போ ஓகே சொல்றியோ அப்ப பண்ணிக்கலாம் என விலகியவனின் சட்டை காலரை பற்றியவள், யோ டாக்டர், நீ சரியான முட்டா பீசியா, அதனாலதான் இன்னும் இப்படியே இருக்க, உன்னை வச்சுக்கிட்டு என்றவளை அவன் ரசித்து பார்த்தான். ஏதோ அடுத்த நொடி அவன் செவ்விதழை சிறை செய்திருந்தால் அவன் பெப்பர். இங்கே இவர்களின் இதழ் போர் பானிபட் போர் போல நீடித்து கொண்டிருந்தது. டேய், சொன்னா கேளு, உள்ள போகாத என வேந்தன் எவ்வளவோ தடுத்தும், முடியாது, என் மச்சானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா இருக்கியான்னு 4 வார்த்தை கேட்காம வரமாட்டேன் என அடம் பிடித்து உள்ளே சென்றான் விசா. மாப்பிள் என உள்ளே நுழைந்தவன் அங்கு நடக்கும் சம்பவம் கண்டு அப்படியே வாயை பிளந்தபடி வெளியே வந்தான்.